அனைவருக்கும் வணக்கம். அந்தமான் நிக்கோபர் தீவுகள் இந்தியாவின் யூனியன் பிரதேசம். அதன் தலைநகர் போர்ட் பிளேர். அந்த பெயரை தற்பொழுது ஸ்ரீ விஜயவரம் என்று மாற்றப்பட்டுள்ளது. செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி அன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது சமூக வலைத்தள பக்கத்தில் போர்ட்டுபலின் பெயர் ஸ்ரீ விஜயவரம் என்று மாற்றப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார்கள். இது வரலாற்று ரீதியாக அந்தமான் நிக்கோபர் தீவுகள் சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தது. அதேபோல் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் INA இந்திய தேசிய இராணுவத்தின் வரலாற்றிலும் அந்தமான் நிக்கோபர் தீவுகள் முக்கிய இடம்பெற்றுள்ளது. அதை தவிர சோழ பேரரசன் கப்பற்படை தளமாகவும் அந்தமான் தீவுகள் இருந்தது என்பது வரலாற்றில் முக்கிய இடமாகும். இந்த விஷயங்களை நாம் வரலாற்றில் வருகின்ற இளைய தலைமுறைக்கு நாம் தெரிவிக்க வேண்டும். அதாவது அந்தமான் நிக்கோபர் தீவுகள் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தில் இருந்தது. அப்பொழுது அங்கு வைக்கப்பட்ட பெயர்களை மாற்றப்பட வேண்டும் என்றும் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க பெயர்கள் வரலாற்றில் இடம்பெற்றால் அந்த வரலாறு மட்டுமே நினைவில் இருக்கும் என்பதால் அதை மாற்றி இந்தியாவின் வரலாற்றில் இடம்பெற்ற பெயர்களை அங்கே வைக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். அதேபோல பிரதமர் மோடிக்கு முன்பாகவே 2002ஆம் ஆண்டு அன்றைய பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் போர்ட் பிளேர் விமான நிலையத்திற்கு வீர சாவர்கர் சர்வதேச விமான நிலையம் என்று பெயரிட்டுள்ளார்கள். அதை தவிர 2018ஆம் ஆண்டு பிரதமர் மோடி அவர்கள் அந்தமான் தீவுக்கு சென்று அங்குள்ள செல்லுலர் சிறையில் வீர சாவர்கர் நினைவிடமாக அது மாற்றப்பட்டு அங்கு அவர் தனது அஞ்சலியை செலுத்தினார். அது மட்டுமல்லாமல் அங்குள்ள சில முக்கியமான தீவுகளுக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதில் ராஸ் தீவு என்பதற்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தீவு என்று பெயரிட்டார். அதை தவிர நீல் ஐலாண்ட் தீவுக்கு சாகித் தீவு, அதாவது தியாகிகளின் தீவு என்று பெயரிட்டார். அதை அடுத்து ஹேவ்லாக் ஐலாண்ட் என்று அழைக்கப்பட்ட தீவிற்கு ஸ்வராஜ் தீவு, அதாவது சுய ஆட்சி தீவு என்று மீண்டும் மோடி பெயரிட்டார். ஏன் இந்த பெயரிடப்பட்டது என்றால், அன்று 1943இல் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அந்தமான் தீவில் அவர் தன்னுடைய INA இராணுவத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் அது இருந்தது. அப்படி இருந்த பொழுது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் இங்குள்ள தீவுகளுக்கு சாகித் தீவு மற்றும் சூராஜ் தீவு என்று அன்றே அவர் பெயரிட்டார். சாகித் என்பது தியாகத்தை குறிப்பது, சூராஜ் என்பது சுய ஆட்சியை குறிப்பது. அந்த வகையில் அதற்கு அந்த பெயரிட்டது மட்டுமல்லாமல் முதலாக கவர்மெண்ட் இன் எக்ஸைல், அதாவது இந்திய அரசாங்கம் அந்தமான் நிக்கோபர் தீவில் செயல்படுகிறது என்று 1943ஆம் ஆண்டு முதலாக அறிவித்தார். அது மட்டுமல்லாமல் அங்கு முதன்முறையாக இந்தியாவின் அரசாங்கம் இங்கே செயல்படுகிறது என்று கூறி முதலாக இந்திய தேசிய கொடியை 1943 டிசம்பர் 30ஆம் தேதி அங்கு ஏற்றி வைத்தார். இப்படி சுதந்திர போராட்ட வரலாற்றில் அந்தமான் தீவு மிக நெருங்கிய இடத்தை பெற்றுள்ளது. அது மட்டுமல்லாமல் அங்கு 1906ஆம் ஆண்டு செல்லுலர் சிறைச்சாலை அங்கு கட்டி முடிக்கப்பட்டு சுதந்திரத்தில் தீவிரமாக போராடிய சுதந்திர போராட்ட வீரர்கள் அங்கு சிறையில் அடைக்கப்பட்டனர். அப்படி அடைக்கப்பட்டவர்கள் வரலாற்றில் இடம்பெற்றவர் வீர சாவர்கர். அங்கு பல்வேறு கொடுமைகளை அனுபவித்தவர் அவர். பலர் அங்கே சிறைச்சாலையை இறந்திருக்கிறார்கள். அந்த சிறைச்சாலைக்கு காலாபாணி என்றும் செல்லுலர் சிறை என்றும் அழைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்திய சுதந்திர போராட்டின் வரலாற்றில் இடம்பெற்ற இந்த தீவிற்கு பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க பெயரான போர்ட் பிளேர் எடுக்கப்பட்டு அது மாற்றப்பட்டு ஸ்ரீ விஜயவரம் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ விஜயவரம் என்ற பெயர் ஏன் தேர்வு செய்யப்பட்டது என்பதற்கு இந்திய வரலாற்றில் குறிப்பாக தென்னிந்தியாவில் சோழ பேரரசானது பறந்து விரிந்து கடந்தது. அதாவது கடல் கடந்து கங்கை முதல் கடாரம் வரை இந்தோனேசியா வரை முதலாம் ராஜராஜ சோழன் வெற்றி பெற்றார் என்ற வரலாறு இருக்கிறது. அப்படி இந்த வரலாறு தெரிந்தவர்களுக்கு இந்தியாவில் ராஜராஜ சோழன் கப்பற்படை தளம் அந்தமான் தீவில் இருந்தது என்பது பலருக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் வரலாற்றில் கிபி 1050ஆம் ஆண்டு தஞ்சாவூர் தமிழ் கல்வெட்டில்
இந்த இடம் குறிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த இடம் முதலாம் ராஜராஜ சோழனின் கப்பற்படை தளமாக இருந்தது மட்டுமல்லாமல் அந்த இடத்திற்கு பெயர் நாமக்கவரம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. அதன் அர்த்தம் என்ன என்றால் பெரிய திறந்தவெளி தீவுகள் என்று அதன் அர்த்தமாகும். இந்த இடத்தில் அவர் கப்பற்படை தளத்தை அமைத்து இந்தோனேசியாவில் சுமத்ராவை தலைவராக கொண்ட ஸ்ரீ விஜய பேரரசை தோற்கடித்து தன்னுடைய வணிகத்தை அங்கு விரிவுபடுத்தினார். இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக அந்த ஸ்ரீ விஜய பேரரசை தோற்கடித்ததால் இன்று அதன் நினைவாக அது ஸ்ரீ விஜயவரம் என்று 16ஆம் நூற்றாண்டின் வரலாற்று பெயரான அது அங்கே வைக்கப்பட்டுள்ளது. இந்தியருக்கும் பெருமை, தமிழகத்தில் உள்ள தமிழர்களுக்கும் பெருமை தரும் விதமாகவே சூட்டப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இதற்கு முன்பாக ஒரு இந்திய கப்பற்படைக்கும் ரோந்து படைக்கும் ராஜேந்திர சோழன் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இப்படி ராஜேந்திர சோழன் கப்பற்படையை வலிமையாக வைத்து தன்னுடைய தளமாக பயன்படுத்தி இடம்தான் அந்தமான் நிக்கோபர் தீவுகள். அதற்கான கல்வெட்டிலும் சாட்சியிருக்கிறது. சரி, இந்த போர்ட் பிளேர் என்ற பெயர் இதுக்கு முன் என்ன பெயராக இருந்தது, அந்த பெயர் அங்கே எப்படி வந்தது என்று ஒரு வரலாறு இருக்கிறது. இது பிரிட்டிஷ் கால காலனி ஆதிக்க வரலாறு. அதாவது 1789ஆம் ஆண்டு பிரிட்டிஷின் நேவல் ஆபீசர் கப்பற்படை அதிகாரியான அர்ச்பெல்ட் பிளேயர் என்பவர் இந்த இடத்தை கண்டறிந்து இது பிரிட்டிஷ்காருக்கு ஆன ஒரு இராணுவ தளமாகவும் இங்கு உருவாக்கலாம் என்று அவர் பிரிட்டிஷ் அரசுக்கு தெரிவித்தார். அதன் அடிப்படையில் அந்த இடம் பிரிட்டிஷாருக்கு இராணுவ தளமாகவும் தண்டனை காலனியாக உருவாக்கப்பட்டது. அதாவது சுதந்திர போராட்ட வீரரில் பங்கு கொண்டவர்களை தண்டனை கொடுத்து இந்த தீவுக்கு கொண்டு வருகின்ற தண்டனை காலனியாக மாற்றியதால் இந்த இடத்தை ஆய்ந்து கண்டுபிடித்து கொடுத்த அல்பர்ட் பிளேயர் என்பதன் பெயரை நினைவாக வைத்து போர்ட் பிளேயர் என்று வைக்கப்பட்டது. எனவே இது பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தில் இந்தியாவின் சுதந்திர போராட்ட வீரர்களை தண்டனை கைதிகளாக கருதி இங்கே வைக்கப்பட உதவிய பேரின் பெயர் வைக்கப்பட்டுள்ளதால் இது பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க பெயர். இவற்றை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று அது ஸ்ரீ விஜயவரமாக மாற்றப்பட்டுள்ளது. அதற்கு முன்பு அதன் பெயரானது சட்னம் தீவு என்று அழைக்கப்பட்டது. அந்த தீவு தான் போர்ட் பிளேயராக மாற்றப்பட்டு தற்பொழுது ஸ்ரீ விஜயவரம் என்று அழைக்கப்படுகிறது. அதை வரலாற்று ரீதியாக பார்த்தோம் என்றால் இந்த இடமானது சோழ பேரரசின் ஆளுகையில் இருந்தது. அவர் இங்கிருந்துதான் மிகப்பெரிய கப்பற்படை தளத்தை அமைத்து பல நாடுகளை வென்றெடுத்தார். அதாவது வணிகத்திற்கும் தென் தமிழகத்தின் பாதுகாப்பிற்கும் அந்தமான் நிக்கோபர் தீவுகளை பயன்படுத்தி கொண்டு அதற்கு ஆதாரமாக 1050 கல்வெட்டு இருக்கிறது. அதில் நக்கவரம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது பெரிய திறந்தவெளி தீவு என்று அறியப்படுகிறது. இப்படி சோழ பேரரசுடன் போர்ட் பிளேர் இணைந்திருக்கிறது. அந்த பெயர் அதை வரலாற்றில் நாம் மீண்டும் நினைவு கூற வேண்டும். அதேபோல் சுதந்திர போராட்ட வரலாற்றில் முக்கிய பங்கு கொண்டது அந்தமான் நிக்கோபர் தீவுகள். இங்குதான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தன்னுடைய ஆளுகையின் கீழ் முதல் இந்திய சுதந்திர அரசை அறிவித்து அங்கு இந்திய தேசிய கொடி ஏற்றினார். இப்படிப்பட்ட பெருமைமிக்க இடத்தில் இந்தியாவின் தொடர்புடைய வரலாற்று பெயர்களை வைக்க வேண்டும். அதேபோல் நேதாஜியின் பெயர் அங்கே புகழ்பாடப்பட வேண்டும் என்பதற்காக தற்பொழுது அங்கு நேதாஜி நினைவகம் கட்டுவதற்காக பிரதமர் மோடி அன்று அடிக்கல் நாட்டியுள்ளார். விரைவில் அது நேதாஜி நினைவகம் அங்கே உருவாகியிருக்கிறது. இப்படிப்பட்ட வரலாறுகளை மீண்டும் கொண்டு வந்தால்தான் நம்முடைய சுதந்திர போராட்ட வரலாறுகள் மற்றும் நம்முடைய சோழ பேரரசின் வரலாறுகளை நம்மால் இப்பொழுது தெளிவாக உணர முடிகிறது.